அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 108 எளிமையான திருப்புகழை நாம் ஒவ்வொரு பதிவாக நம்ம போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த திருப்புகழ் பார்த்தீங்க அப்படின்னா, பழனிமலைக்கு உண்டான திருப்புகழ். அது என்ன திருப்புகழ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா 4 வரிகள், 4 அடிகள் தான் இருக்குது. 2 வரிகள் சேர்ந்து 4 அடிகள் இருக்கிறது. ரொம்ப எளிமையாக இருக்குது. இதை படிக்க படிக்க நமக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு திருப்புகழ் வந்து நமக்கு அருள் இருக்கிறார் அருணகிரிநாதர் அவர்கள். இந்த திருப்புகழை நம்ம வந்து பாராயணம் செய்தோமையானால் பழனிமலை முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம தினங்காலம் கூட நம்ம இதை படிக்கலாம். நம்மளுடைய டைம்க்கு ஏற்றாப்புல, நம்மளுடைய நேரத்திற்கு ஏற்றாப்போல் நம்ம அதை வந்து பார்த்து நம்ம அந்த திருப்புகழை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத நான் இப்போ இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வரேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த திருப்புகழை இப்போ நம்ம பார்ப்போம். அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருட்பெறுவேனோ இவமா மொகன் தனக்கு இளையோனே இமமான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருட்பெறுவேனோ இபமா முகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த 4 அடிகள் தான் இருக்குது. இது 8 வரிகள் இருக்கிறது. இதை வந்து நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழனிமலை முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஸோ முருகனுடைய திருப்புகழை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாராயணம் செய்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம நல்லது. தொடர்ந்து இந்த திருப்புகழுக்கு ஒவ்வொரு திருப்புகழையும் நான் போடுறேன். அந்த திருப்புகழை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க. அதன் வழியே நானும் பாராயணம் செய்கிறேன். ஸோ முருகன் பெருமானுடைய அருளை நாம் பெறுவோம். வேறு ஒரு திருப்புகழோடு உங்களை நான் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.